அதுக்கப்புறமாவது நம்ம குடும்பத்துல இருக்கிறவங்க எல்லாம் நிம்மதியா இருப்பாங்கல்ல. ஓ, இப்பதான் உங்க அண்ணன் போயிருக்காரு, அடுத்தது நீங்களா? இப்படியே வரிசையா போயிட்டு இருந்தா குடும்பம் விளங்கிடும். பார்வதி, மச்சான் என்ன கொலை பண்ணிட்டா உள்ள போயிருக்காரு. பழிய சுமந்துட்டு உள்ள போயிருக்காருமா. பழி சுமந்துட்டு போனாரா இல்ல பலி கொடுத்துட்டு போனாரான்னு இப்பவே எப்படி சொல்ல முடியும்? ஏய், என்னடி சொன்ன? இப்ப எதுக்கு இப்படி சீறிட்டு வரீங்க? நீங்களே வெட்டிட்டு போறேன்னு சொன்னா உங்க ரத்தம் தானே உங்க அண்ணனுக்கும். அப்ப நான் சொன்னதுல என்ன தப்பு இருக்கு? கோபத்துல மச்சான் ஒரு பேச்சுக்கு சொன்னா அதையே பிடிச்சிட்டு பேசுவீங்களா? தங்கச்சி கிட்ட அந்த புவனேஸ்வரி திமிரா பேசியிருக்கா. அது மட்டும் இல்லாம போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் வம்பெடுத்துட்டு வந்திருக்கா. அவ பண்றதெல்லாம் பண்ணுவா. அவளுக்கு பயந்து நாம இப்படி கையை கட்டிட்டு உட்கார்ந்துருக்கணுமா? என்னமா பேசுற? இந்த வருஷம் கோவில் திருவிழாவை நம்ம குடும்பம் நடத்தக்கூடாதுன்னு அந்த புவனேஸ்வரி சொல்றா. என்ன ஆனாலும் சரி, அவ சொல்றது மட்டும் நடக்கவே கூடாது. அவளுக்கு நாம யாருன்னு காட்டணும். நம்ம யாருன்னு காட்டுவோம். நீ முதல்ல அண்ணனை சீனுவை வெளியில கொண்டு வருவோம். அதுக்கப்புறம் இருக்கு அந்த புவனேஸ்வரிக்கு. பெரியப்பாவை வெளியே கொண்டு வரணும்னா அன்னைக்கு என்ன நடந்துச்சுன்னு தெரியணும். பெரியப்பா சீனு சாரு கல்யாணத்தை முடிவு பண்ணதுக்கு அப்புறம் ஏதோ ஒரு விஷயம் நடந்திருக்கு. ஆனா அது சாருக்கு மட்டும் தானே தெரியும். அது நாம எப்படி கண்டுபிடிக்கிறது? நடந்ததெல்லாம் வச்சு பார்த்தா நம்ம முன்னாடி கல்யாணத்துக்கு சம்மதிக்கிற மாதிரி சம்மதிச்சு சாருவ தனியா பார்த்து மாமா போய் அவளை மிரட்டி இருப்பாருன்னு எனக்கு சந்தேகமா தான் இருக்கு. எப்படி 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 என் அண்ணன் மிரட்டி இருப்பாரா? ஏய், நீ உறுத்திய போதுண்டி. இந்த பாரு, ஏற்கனவே ஒரு சாவு நடந்திருக்கு. இதே மாதிரி நீ பேசிக்கிட்டே இருந்தேன்னு வையே, இன்னொரு சாவு விழும். என்ன கொலைகாரன் ஆக்கிறாத. ஏய் சிவா, என்னாச்சு உனக்கு? இப்படி தோட்டத்துக்கெல்லாம் வெட்டுவேன் குத்துவேன் ஜெயிலுக்கு போவனே பேசிட்டு இருக்க. அவர் பேசிட்டோம், நீ பேசிட்டோம். சிவா, ஒரு சாவு நடந்ததை வச்சே உங்க அண்ணன் தன்னால நடந்து போச்சோன்னு துடியா துடிச்சிட்டு இருக்காரு. தயவு செஞ்சு வாய் தவறி கூட இந்த மாதிரி பேசாத சிவா. இந்தாங்க. தேங்க்யூ சார். வணக்கம் ஐயா. வாங்க ஐயா, வர சொன்னீங்களா? போஸ்ட்மார்ட்டம் முடிஞ்சு உங்க பொண்ணோட திங்ஸ் எல்லாம் கொடுத்திருந்தாங்க. அதை கொடுக்கலாம் தான் வர சொன்னேன். சரிங்க ஐயா. கான்ஸ்டபிள், இவர் பொண்ணோட திங்ஸ் எல்லாம் கொண்டு வாங்க. ஓகே போங்க. இதுல உங்க பொண்ணு போட்டிருந்த ஜுவல்ஸ், போன், வாட்ச்லாம் இருக்கு. செக் பண்ணிக்கங்க. இந்த லிங்கு சாருவோட திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டாரே. ரெஜிஸ்டர் எடுத்து வாங்க. சாருவோட போனை எப்படி வாங்குறது? விஷயத்த சொல்லி அவர்கிட்டயே கேட்டு பாப்போம். நாம கேட்ட தருவாரா என்ன? ரொம்ப நன்றிங்க ஐயா. ரெண்டு பேரும் என்ன எதுக்கு ஃபாலோ பண்றீங்க? என்ன வேவு பாக்குறீங்களா? சச்சா, அப்படிலாம் இல்ல. இங்க பாரு, உன் பெரிய பொண்ணையும் உன் புருஷனையும் பாக்கணும்னா ஸ்டேஷனுக்குள்ள போய் பாக்கணும். ஏன் பின்னாடி எதுக்கு வர? நாங்க உங்களை பார்க்க தான் வந்தோம். என்னையா எதுக்கு? எங்களுக்கு ஒரு உதவி பண்ணணும். நான் உதவி பண்ணணுமா? ஆமா. என்ன உதவி? சாருவோட திங்ஸ் எல்லாம் நீங்க வாங்கிட்டு இருந்ததை நாங்க பார்த்தோம். அதுல இருக்கிற சாருவோட போன் மட்டும் வேணும். எதுக்கு எதுக்கு என் பொண்ணோட போனை கேக்குற? அது சாருவோட டெத்ல ஒரு டவுட் இருக்கு. அவ போனை கொஞ்சம் கொடுத்தீங்கன்னா அவ யார் யார்கிட்ட பேசினான்னு தெரிஞ்சுக்க முடியும். என்ன நடந்ததுன்னு கண்டுபிடிக்க கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். என்னம்மா, சாட்சிக்காரன் காலில் விழுறத விட சண்டைக்காரன் காலில் விழுறத பெட்டர்னு முடிவு பண்ணிட்டீங்களா? என் காலில் விழுந்துட்டா நான் அப்படியே உங்க பேச்சுல மயங்கி என் பாப்பாவோட போன் எடுத்து உங்ககிட்ட கொடுத்துருவேன். அதை வச்சு உன் பெரிய பொண்ணையும் உன் புருஷனையும் காப்பாத்திருவேன். என் பொண்ணோட சாவுக்கு நியாயம் கிடைக்கணும்.
அது வரைக்கும் யாரையும் நான் சும்மா விட மாட்டேன். நீங்களே எப்படி பேசுறீங்க? என் பெரியப்பாவையும் சீனுவையும் பத்தி உங்களுக்கு தெரியாதா? நிச்சயமா சாருவோட சாவுக்கு அவங்க காரணம் கிடையாது. ஆ, நாங்க இந்த போனை கேக்குறோம்னா உண்மையிலேயே என்ன நடந்ததுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான். தயவு செஞ்சு போனை கொடுங்க. உண்மையிலேயே என்ன நடந்ததுன்னு எனக்கு தெரியாதா? அன்னைக்கு ராத்திரி ரகுராம என் பொண்ணத்த ரூமுக்கு கூப்பிட்டு மிரட்டி இருக்காரு. அதுல மனசொடைஞ்சு போய்தான் அவ தற்கொலை முடிவை எடுத்திருக்கா. ஐயோ, நடந்தது தற்கொலை இல்ல, யாரோ அவளை கொலை பண்ணிருக்காங்க. ஏய், என் பொண்ண கொன்னு இருந்தாலும் அதுவும் அந்த ரகுராமனும் சீனுவாதான் இருப்பாங்க. அப்போ என் பொண்ணோட போன்ல ஏதோ ஆதாரம் இருக்கு. அத நீங்க வாங்கிட்டு போய் அந்த ஆதாரத்தை அழிக்கணும்னு ஐடியா பண்ணிட்டீங்க. எதுக்குதான் லாடம் கட்டின குதிரை மாதிரி யோசிக்கிறீங்களோ எனக்கு தெரியல. ஏய், உங்களுக்கு உண்மையிலேயே உங்க பொண்ணு சாவுக்கு காரணம் யாருன்னு தெரிஞ்சுக்கணும்னு ஆர்வமே இல்லையா? எங்க அப்பாவுக்கும் சீனு மாமாவுக்கும் தண்டனைய வாங்கி கொடுத்துட்டா நீங்க திருப்தி ஆயிடுவீங்க, அவ்வளவுதானே? ஏன் நீ பார்க்கல? என் பொண்ணுதான் தெள்ள தெளிவா கடிதம் எழுதி வச்சுட்டு போயிருக்காளே. அதுக்கு மேல என்ன ஆதாரம் வேணும்? உங்களுக்கு எவ்வளவு சொன்னாலும் புரியாதுல்ல? ஏன் புரியல? உன் பெரிய பணைய உன் புருஷனையை காப்பாத்துறதுக்கு நீ துடியா துடிக்கிற, அதெல்லாம் எனக்கு நல்லா புரியுது. ஆனா உன் வீராப்பெல்லாம் என்கிட்ட செல்லுபடி ஆகாது. நீ எவ்வளவுதான் போராடி அவங்கள காப்பாத்த நினைச்சாலும் நான் விட மாட்டேன். அவங்க 2 பேருக்கும் தண்டனை வாங்கி கொடுத்தே தீருவேன்.